வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ இப்போ சமைக்க போகிறேன். நான் ஏற்கனவே வந்து சமையலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி காராமணி வந்து குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் வந்து ஃப்ரையும் பண்ண போகிறேன். அவ்வளோதான். காராமணியை நேற்று நைட்டே ஊற வச்சு பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காராமணி வெந்து ரெடியாக இருக்குது. அது சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயமாக பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கற்சட்டி வச்சாச்சு, அது காஞ்சின்னு இருக்குது. நான் இப்போ தாளிக்கும் போதே என்னென்ன போட போகிறேன்னு சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ரெட் சில்லி பவுடரும் சாம்பார் பொடியும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டு கூட பண்ணலாம், இல்லை சாம்பார் பொடி மட்டும் போட்டு கூட பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிடுது. நம்ம முதல்ல வந்து கோவக்காய் கறிக்கு வந்து தாளிச்சிடலாம். நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, கட் பண்ண கோவக்காயை சேர்க்குறேன். இப்போது தேவையான உப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சு கோவக்காய் வெந்துட்டுருக்கும். இந்த பக்கம் கற்சட்டி காஞ்செடுத்து அதுக்குள்ளே அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா காஞ்செடுத்து அதுக்கு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். இப்போ வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பூண்டு கூட ஒரு 4 பல்லு பூண்டு கூட கட் பண்ணி வெங்காயம் வதக்கும் போது வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்க போகிறதில்ல. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். நாம் கொஞ்சம் தக்காளி வந்து வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுது. ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் பொடி ஒரு 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நாம் தனியா பொடி ஒரு 1 டீஸ்பூன். லெமன் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸில் அதை சேர்த்துட்றேன். இப்போ இதோடையே வந்து நம்ம வேக வச்ச காராமணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து தேங்காய், சோம்பு, அப்புறம் கசகசா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கோவக்காய் வந்து வெந்தெடுத்து. ஸோ அதுக்கு காரமெல்லாம் சேர்த்துடலாம். பக்கம் குழம்பு கொதிக்கட்டும். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். இப்போ வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பரட்டி வச்சுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய காராமணி குழம்பு ரெடி ஆகிடுது. அதே மாதிரி கோவக்காய் கறியும் ரெடி. இந்த காராமணி குழம்பு நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், நெய் விட்டுன்னு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் படாம் அதுவும் நல்லாயிருக்கும், காராக்கறியும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன். வந்து கிரேப் ஜூஸ் தான் போட போகிறோம். இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஜூஸ் தான் குடிக்க முடியும். அதனால் நான் ஜூஸ் போடுறேன். பாருங்கள், க்ரீன் கிரேப்ஸு. இதுக்கு வந்து புளிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை போடலைன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் சர்க்கரை வந்து எப்பயும் போல் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை வந்து உப்பு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சாச்சு. நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. நம்ம இப்போ வந்து கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுடைய கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருந்தது தான் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இது ரொம்ப புளிப்பாக இருந்தது, சாப்பிடவே முடியல. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஜூஸ் போட்டிருக்கேன். கூடிய மட்டும் ஸ்வீட்டாக இருக்கிற கிரேப்ஸை நீங்கள் அப்படியே சாப்பிட்ருங்க. இப்போ வந்து பால் காஞ்சின்னு இருக்குது. ஸோ காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம உர ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், பால் பொங்கிட்டு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து புற குத்திக்கலாம். இப்போ வந்து பிரெட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், குடமிளகா, தக்காளி, அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட போகிறோம், ரெட் சில்லி பவுடர் போட போகிறோம், அப்புறம் சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட போகிறோம். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்கு. எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, சீரகம், பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகாவும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட் துருவி வச்ச 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதோடைய வந்து தக்காளி சாஸும் சேர்த்துருவோம். நாம் ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸ், சாட் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இதை வந்து ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி அப்படியே கூட நம்ம வந்து ப்ரெட் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். நான் சீஸ் துருவி மேலே சேர்க்க போகிறேன். சீஸ் வந்து நமக்கு வேண்டானாலும் நம்ம பசங்களுக்கு வந்து எப்படியுமே கண்டிப்பாக சீஸ் பிடிக்கும். அதனால் வந்து பசங்களுக்கு மட்டுமாவது சீஸ் துருவி போட்டு கொடுங்க. சீஸ் ஒன்றும் பண்ண நல்லது தான் உடம்புக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த
ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என் தங்க பையன் சஞ்சித் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நம்ம சாண்ட்விச் பண்ணி காமிச்சோம். அது பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு பெரியமா. அடுத்தது புதுசாக ஏதாவது சொல்லு பெரியமா, புதுசாக ஏதாவது சொல்லு பெரியமா. எனக்கு ஸ்டஃபிங் வேறு பண்ணேன், எங்கள் அம்மா ஒரே மாதிரி பண்ணுறான். நான் சொன்னேன், நான் ஸ்டஃப் பண்ணும்போது உனக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன்டா, அதை பார்த்து அப்படியே பண்ணி. இதை பார்த்து இப்போ அவன் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்காக தான் இப்போ சீஸ் ஸ்பெஷலாக போடுறேன்னு சொல்லலாம் வேணாம். இப்போ துருவியாச்சு, உள்ளே வச்சிடலாம். இந்த சீஸ் தான் இல்லை, இன்றைக்கி வந்து மோசரோலா சீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுன்னு இல்லை, நீங்கள் வந்து சீஸ் ஸ்லைஸ் இருக்கும் தெரியுமா, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்டஃப் பண்ணிவிடுவோம். சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுது. சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்த செட்டையும் வச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. ஸோ சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் நம்ம வந்து பால் புறக்குத்தணும்னு சொன்னோமா, ஸோ அதுக்கு வந்து பாலும் நல்லா, அதாவது நல்லா அறக்கூடாது. எப்படின்னா இங்கே பாருங்கள், வார்மாக இருக்கணும் மில்க்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புறக்குத்திட்டு வரும்போது தயிர் நல்லா தோஞ்சு நல்லா கெட்டிமாக கிடைக்கும். அதனால் இப்போ வார்மாக இருக்குது, இப்போவே வந்து நம்ம புறக்குத்திடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓரமாக வச்சிடலாம், தோஞ்சதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள், உர ஊற்றி வச்சுருந்த தயிர் நல்லா தோஞ்செடுத்து ஸோ எடுத்து உள்ளே வச்சிடலாம். 4:30 மணிலேருந்து இங்கே நல்ல மழை சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம சூடாக டீ குடிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. டீ பொடி சேர்த்துக்கலாம். பால் வந்து 1 கப் விட்டுடலாம். அப்புறம் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறோம். நிறைய பேர் வந்து டீ வந்து எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மூணாறுலேருந்து நான் வாங்குகிறேன் அந்த டீ. ஸோ இந்த பேக்கெட் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பேக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வரும். அது அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் தந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி குக்கிங் vlog பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அடிக்கடி வந்து கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.